வேலைக்கு கூட போகாம வீட்டிலேயே இருந்து குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறவரோட வீட்டுல சாப்பிடறதுக்கு கூட காசு இல்லாததால அந்த குடிகாரருடைய மனைவி குழம்புல நிறைய தண்ணிய ஊத்தி வேற வழியே இல்லாம அந்த குழம்பதான் அவங்க பையனுக்கு கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. அதை பார்த்து அந்த குட்டி பையன் இன்னைக்கும் இந்த தண்ணி கலந்த குழம்பு தான் இருக்கா, இது எப்படிமா சாப்பிட முடியும்னு சொல்லி மூஞ்ச சொல்லிக்கிறான். அதை பார்த்து அந்த குட்டி பையனுடைய அம்மா நிறைய பேருக்கு இது கூட கிடைக்காம இருக்கு, உனக்கு இதாச்சும் கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கன்னு சொல்லி அதை சாப்பிட சொல்லிடுறாங்க. அந்த குடிகார அப்பா வீட்டுல இருந்து குடிக்கிறது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா சப்பாத்தியும் வேணும்னு கேட்டு எல்லாத்தையுமே சாப்பிடுறாங்க. அந்த மனைவியும் ஹஸ்பண்ட் கேக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சப்பாத்திய கூட கொடுத்து அவங்க ஹஸ்பண்டுடைய வயித்தை நிரப்பிட்டு வெறும் வயித்துல நைட் ஃபுல்லா தூங்க முடியாம அடுத்த நாள் காலையில வரைக்கும் பசியிலேயே இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு அந்த குட்டி பையன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட உட்காரும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பீஸா பாஸ்தான்னு டிஃபரெண்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இவனுக்கு வெறும் சப்பாத்தியும் அது கூட தொட்டுக்க சின்ன வெங்காயத்தை தான் அவங்க அம்மா வச்சு கொடுத்திருக்காங்க. அதை பார்த்தா அந்த குட்டி பையன் இதை எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உட்கார்ந்து சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சிடறான். இதே மாதிரி அந்த குடிகார அப்பா அவங்க வீட்டோட நிலைமைய புரிஞ்சுக்காம டெய்லியும் வீட்டுல டிவி பார்த்துட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மனைவி என்னன்னா 2 தக்காளி போட வேண்டிய இடத்துல ஒரு தக்காளியை மட்டும் வெட்டி பசிக்கு ஏதாச்சும் சாப்பிடணுமே இருக்கிறத வச்சு சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.